வணக்கம் நண்பர்களே. வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். அதில் ஒரு அக்கவுண்டில் மட்டும் தினமும் 1000 ரூபாய் போடப்பட்டே வந்தது. ஒரு நாள் கூட தடையில்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது. இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது. கேஷியரை கூப்பிட்டு, யாருப்பா அந்த ஆள் என்று கேட்டார். தெரியல சார், தினமும் காலையில் 10 மணிக்கு டான்னு வருவார், பணத்தை போடுவார், போயிட்டே இருப்பார். ஆள் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி இருக்கிறதால நாங்களாம் யாருமே பேசுறதில்ல சார் என்றார். மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சே ஆக வேண்டும் என்று பெரிய ஆவலாகிவிட்டது. அடுத்த நாள் காலையிலேயே வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார். அந்த நபரோ இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். அவர் புறக்கணித்தது வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் 1000 ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெரிய வெறிய ஆகிவிட்டது. தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பது சிரிப்பதுமாய் இருந்து அந்த நபரும் லேசாக சிரிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த 1000 ரூபாய் பார்ட்டி வண்டி பழுதாகிவிட்டது. அதனால் மேனேஜர் லிஃப்ட் கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் அவரிடம் மேனேஜர், சார் நாம தான் இப்போ நண்பர்களாயிட்டோமே, இப்பயாச்சும் சொல்லுங்க, எதுக்கு தினமும் 1000 ரூபாய் பேங்க்ல போடுறீங்க, அப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்கிறீங்க என்று கேட்டார். சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல, தொழிலும் செய்யலை, நான் தினமும் பந்தயம் கட்டுவேன், அதில் எப்படியும் ஜெயிச்சிருவேன், அந்த காசு தான் சார் அது என்றார். மேனேஜருக்கு நம்ப முடியவில்லை. அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும், இந்த ஆள் பொய் சொல்றான் என்று எண்ணிக்கொண்டார். அவரின் முகமாற்றத்தை கண்ட அவன், சார் இதுக்கு தான் நான் யாரிடமும் இந்த பந்தய மேட்டரை சொல்லவே மாட்டேன் என்றான். அப்படியும் சந்தேகமாய் பார்த்த மேனேஜரிடம், சரி சார், நாம் 2 பேருமே இப்போ ஒரு பந்தயம் போடுவோம், நான் ஜெயிக்கலனா பாருங்க என்றான். டென்ஷன் ஆகிய மேனேஜரும், சரியா பந்தயத்துக்கு ரெடி, என்னையா பந்தயம்னாரு. சார் சரியா நாளைக்கு காலையில் 10:15க்கு உங்கள் கால் தொடைப்பகுதி பச்சை கலராக மாறிடும், 2000 ரூபாய் பந்தயம் என்றான். யோ என்னையா சொல்கிற, ஏதாவது நடக்கிற கதையை சொல்லு என்று மேனேஜர் சொல்ல, பந்தயத்துக்கு வரீங்களா இல்லையான்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்க. சரின்னு ஒத்துக்கிட்டார். காலையில் வருவேன், உங்கள் கால் தொடை பகுதி பச்சை பசேல்னு மாறி இருக்கும், 2000 ரூபாயை எடுத்து வைங்க என்றபடி சொல்லிவிட்டு போயிட்டான். மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமாக பந்தயம் கட்டுறான் என்று ஆச்சரியம். அவன் போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்ட்டை அவிழ்த்து கண்ணாடியில் முன்னும் பின்னும் தொடைப்பகுதியை பார்த்தார். அது வழக்கம் போல் கண்ணங்கரேல் என்றுதான் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. அரை மணிக்கொரு முறை பேண்ட்டை அவிழ்த்து பார்க்கவும் போடுவதுமாய் இருந்தார். விடிந்தது. முதல் வேலையாக அதை போய் பார்த்தார். இப்பவும் அப்படியே கருப்பாகவே இருந்தது. நம்ம கால் தொடையாவது பச்சை கலராவது என்று அவரே சமாதானம் சொல்லிக்கொண்டே குளித்து அலுவலகம் கிளம்பினார். எங்க பஸ்ஸில் உட்கார்ந்தால் எதுவும் செட்டப் செய்து நிறம் மாற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார். 10 மணி அலுவலகத்திற்கு 9 மணிக்கே வந்துவிட்டாலும் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை போய் பார்த்து உறுதி செய்தபடியே இருந்தார். இன்னைக்கு அவனை ஜெயிச்சு 2000 ரூபாயை வாங்கிடணும் என்று ஆவலோடு காத்திருந்தார். சொல்லி வைத்தார் போல் சரியாக 10:15 அவன் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாய் சீட்டிலிருந்து எழுந்து தனது பேண்டை கழட்டி நின்று, இந்தா பார்த்துக்கோ, அப்படியே கருப்பாதான் இருக்கு என்று முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் காட்டினார். அவன் உடனே அருகில் உள்ளவனிடம், நீ என்னமோ பேங்க் ஆஃபீஸர், பெரிய மனுஷன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்னு சொன்ன, இப்போ என்ன சொல்ற, எடு 3000 என்றான் அவன். அப்போதுதான் கவனித்தார், பந்தயக்காரனுடன் வேறு ஒருவனும் வந்திருந்தான். அவனும் மேனேஜரை முறைத்தபடி 3000 ரூபாயை நீட்டினான். அதை வாங்கிய பந்தயக்காரன் 2000 ரூபாய்களை மேனேஜரிடம் நீட்டி, உங்கிட்ட கட்டின பந்தயத்தில் நான் தோத்துவிட்டேன், ஆனால் இவங்கிட்ட கட்டின பந்தயத்தில் ஜெயிச்சு விட்டேன், 1000 ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்டும் கவுண்டருக்கு போய்விட்டான். அவனுடன் பந்தயம் கட்டி 3000 ரூபாய் தோற்றவனிடத்தில், நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜர் கேட்க, வந்தவன் கடுப்பாகி அவரிடம், போயா நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆஃபீஸரா,
என்னைய பார்த்த உடனே ஃபேண்ட்டை கழட்டி காமிப்பாருன்னு உன்னைய சொன்னான். சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உன்னை நம்பி பந்தயம் கட்டினா இங்கே நீ 2000 ரூபாய்க்கு இவ்வளோ கேவலமான வேலையை செய்கிற தூ என்று துப்பிவிட்டு போனான். இதனால் அறியப்படுவது என்ன? அவன் வேலையை மட்டும்தான் செய்யணும். அடுத்தவன் எப்படி சம்பாதிக்கிறான், என்ன பண்ணுறான்னு அடுத்தவன் வேலையில் தலையிடக்கூடாது. இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.